நற்பொருள் குவிதல் வேண்டும் கற்பக கவித்த ஜம்பும் பலசார பக்ஷிதம் மரணம்
சுற்றம் நீ வீரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அர்த்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதின் முகம் மனே முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதின் முகம் மனே பான்முகில் படாது பெய்க பழிகளும் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் பேணுங்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குதலாம் சிற்றம்பலம். நம பார்வதி பதையே சிவனே போற்றி ஆதிபரா சக்திக்கு. அன்பார்ந்த பக்தர்களே, புரட்டாசி மாதத்துல 3 விசேஷங்கள் சிறப்பான முறையிலே நடைபெறும். முதலிலே நம்முடைய முன்னோர்கள் 15 நாளைக்கு மாலையபட்சம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு பௌர்ணமியிலேருந்து மாலையபட்ச அமாவாசை வந்து 15 நாளைக்கு பித்ருக்கள் தினம்தான். அதை தவிர்த்து வேற எதுவும் பண்றதில்லை, பண்ணக்கூடாது. அந்த பித்ருக்களை தான் நினைச்சு அவங்கள வழிபாடு பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம மாலையபட்ச அமாவாசை என்று கூட முடியாது. அடுத்தபடியாக புரட்டாசி மாதம் பிறந்தாலே எல்லாம் திருப்பதி திருமலை வாசல் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்தன் மாதம் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக தேவியின் வழிபாடு, நவராத்திரிக்கு தேவி வழிபாடு 9 நாள். நவராத்திரி என்பது 9 நாள். 10ஆம் நாள் தசரா என்று சொல்லலாம். 10ஆம் நாள் விஜயதசமி. அம்பிகை 3 நாள் துர்க்கையாகவும் 3 நாள் மகாலட்சுமியாகவும் 3 நாள் சரஸ்வதியாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறார். முதல் 3 நாள் துர்காம்பிகை. இந்த துர்காம்பிகையிலும் மகாலட்சுமி சரஸ்வதியும் சேர்ந்து பண்டாசுர வதோத்தித்த சக்தி சேதாகியும் பண்டாசுரனை வதம் பண்ணி விஜயதசமி அன்று சிவனோடு சேர்ந்து பார்வதியாகவும் சிவபார்வதியாக நமக்கு வாரிவேட்டை உற்சவம் என்று சொல்லக்கூடிய வாரிவேட்டை உற்சவம் 10ஆம் நாள் விஜயதசமி. விஜயதசமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரஸ்வதி பூஜை என்று ஆயுத பூஜை, நவமி என்று ஆயுத பூஜை. ஆயுத பூஜைன்னா நாம் என்னென்ன தொழில் செய்கிறோமோ அந்தந்த தொழில்களுக்கு ஆயுதத்தை உபயோகப்படுத்துகிற ஆயுதத்தை வைத்து அதற்கு பூஜை செய்வது, அதுக்கு நன்றி கடனாக செய்வதுதான் அந்த ஆயுத பூஜை என்பது. கம்பெனிகள்லாம் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க, அவங்கவுங்க மிஷினுக்கு எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அதுதான் ஆயுத பூஜை. நமக்கு நம்ம வாழ்வழிக்கின்ற நமக்கு ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு நன்றி கடனாக நம்ம அதை செய்யத்தான் ஆயுத பூஜை என்று பெயர். அதே போல் விஜயதசமி வெற்றி விழா. விஜயதசமி அன்னைக்கு நம்ம எதை செய்தாலும் வெற்றி தான். அதுக்கு நட்சத்திரமோ திதியோ கடமையோ எதுவுமே கிடையாது. விஜயதசமி என்று கம்பெனிலாம் புதுசாக கணக்கு எழுதுவாங்க, புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம், புதுசாக கம்பெனிகள்லாம் தகுதி இது பண்ணலாம், எல்லாம் செய்யப்படும். பசங்களுக்கு விஜயதசமி அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ஷராபியாசமும் விஜயதசமி என்று செய்வதுதான் விசேஷம். விஜயதசமி அன்னைக்கு செய்தால் எல்லாமே வெற்றி தான். அதான் வெற்றி விழாவாக தான் நமது அம்பிகை 9 நாள் நவராத்திரி திருவிழா பண்டாசுரம் தள்ளி சிவபார்வதியோடு நமக்கு காட்சி அளிக்கின்ற ஒரு தினம் விஜயதசமி. அப்படி இந்த 9 நாள் நவராத்திரி விழாவும் மிகவும் சிறப்பான முறையில் நிகழும். இந்த ஆலயத்திலே 10 நாட்களுக்கு சிறப்பான முறையில் நவராத்திரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரத்திலே நமக்கு காட்சி கொடுப்பார் நவராத்திரி நாயகி சொர்ணாம்பிகை. அவள் அருள் பற்றி நலமோடு வளமோடு இருக்க எல்லாம் அல்ல நீங்கள் பிரார்த்தனை. நம பார்வதி